எல்லோரும் ஃபார்வர்ட் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்வேர்ட்ஸில் போய்ட்டுருக்கோம். இங்கே பார்த்தா துரந்தர்ன்றாங்க, இங்கே பார்த்தா த பேரடைஸ்ன்றாங்க, இங்கே பார்த்தா டாக்ஸிக்ன்றாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் புது படங்கங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெறும் ரீரிலீஸாக வந்துட்டுருக்கு. அது ஏன்? புது படம் எங்கெங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த மோஸ்ட் அவைட்டட் மூவி உங்களுக்கு மைண்டில் ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆகுதா? ஃபஸ்ட்டெல்லாம் மோஸ்ட் அவைட்டட் மூவி ஒரு டீசர் வந்தாலும், ட்ரெய்லர் வந்தாலும், ஒரு சாங் வந்தாலும் என்னமா இருக்குது பாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வெயிட் பண்ணுவோம். இங்கே ஃபேன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபேன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்காங்க. இங்கேயே பிரச்சனை. இவர் படம் வந்தால் இவங்க தாக்குறது, இவர் படம் வந்தால் இவங்க தாக்குறது, அவர் படம் வந்தால் அவரை தாக்குறது. ஸோ மீம்ஸு, ட்ரால்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ். சுமாராக இருந்தாலும், கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை போட்டு நசுக்கி மிதித்து அந்த படத்தையே காலி பண்ணி விட்டுருது. அதுவும் சோஷியல் மீடியாவில் வேறு போட்டு விட்டுறாங்களா. இந்த சோஷியல் மீடியா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஆக்சஸ் இருக்குது. அவங்க பார்த்துட்டு இவங்க எப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் பதிஞ்சிடும். ஒரு நல்ல படத்துக்கு இப்போ ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. வேறு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படத்துக்கு சூப்பரான ரெக்கக்னிஷன் இருக்கும். சின்ன சின்ன படமாக தான் இருக்கும். பட் அவங்க ஹைப் பண்ணுறது பிகாஸ் தி டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பீப்புள். அவங்க ஈச் மூவி அவங்க லவ் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி தான், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண வைக்கிறாங்க, பேன் இண்டியா போக வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, வாட் இஸ் லேக்கிங்? நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன சேஞ்சஸ் வரணும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.